வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26 இந்த நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நவம்பர் 26 வந்த வரலாறை தான் நம்ம பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடக்கத்திலிருந்து இந்த நவம்பர் 26 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் நாம் தேசிய சட்ட தினமாக, இந்திய அரசியலமைப்பு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதோடைய தொடக்க கால வரலாறு தான் பார்க்க போறோம். முதலாக இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்க வழிவகுத்த பரிந்துரைத்த திட்டம் எது அப்படின்னா, கேபினட் மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழு. கேபினட் மிஷன் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழு தான் இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரைத்த திட்டம் கேபினட் மிஷன் அல்லது அமைச்சர் தூதுக்குழு எப்ப அமைக்கிறாங்க? 1946 மார்ச். இந்த கேபினட் தூதுக்குழுடைய உறுப்பினர் மொத்தம் 3 பேரு. சர் பெதிக் லாரன்ஸ், ஸ்டபோர்ட் கிரீப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். சர் பெதிக் லாரன்ஸ் தான் இந்த கேபினட் மிஷனுடைய தலைவர். ஓகேங்களா? அடுத்து, நேருவோட இடைக்கால அரசாங்கம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1946 செப்டம்பர் 2. இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? பிரதமராக பொறுப்பேற்ற யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து, அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஸ்டார்ட் பண்றாங்க? 46 மே 16. நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு மார்ச் கேபினட் மிஷன் சொல்றாங்க. காஞ்சு அசம்பிளி எப்போ தோற்றுவிக்கிறாங்க? 46 மே 16. இதன்படி இந்த நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு வயதில் மூத்த தலைவரை தற்காலிக தலைவராக நியமனம் பண்றாங்க. யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தான் இந்த நிர்ணய சபை முதல் கூட்டத்தினுடைய தற்காலிக தலைவராக நியமனம் பண்றாங்க. முதல் கூட்டம் எப்போ நடக்குது? டிசம்பர் 9, 46. அடுத்த செகண்ட் மீட்டிங் நடக்குது 2 நாட்கள்ல, டிசம்பர் 11, 46. இந்த செகண்ட் மீட்டிங் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை செலக்ட் பண்றாங்க. ஓகே, முதல் தலைவர் தற்காலிக தலைவர், செகண்ட் மீட்டிங் தலைவர் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த செகண்ட் மீட்ல 2 துணைத் தலைவர்களையும் செலக்ட் பண்றாங்க. யார் பாத்தீங்கன்னா ஹெச்ஜி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. செகண்ட் மீட்டிங் ஒரு நிரந்தர தலைவர் இருக்காங்க, 2 துணைத் தலைவர்களும் இருக்காங்க, ஹெச்ஜி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஹெச்ஜி முகர்ஜி, இவங்க செகண்ட் மீட்டிங் உடைய துணைத் தலைவர்கள். அடுத்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அது குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வராங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எப்ப கொண்டு வராங்க? டிசம்பர் 13, 1946. இந்த ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி 22. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பின்னாடி முகப்புரையாக மாறும். முகப்புரை என்பது அமெரிக்காவுடைய மாடலை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? அப்ப குறிக்கோள் தீர்மானம் தான் முகப்புரையா வருது. முகப்புரையில் அது முன்னாடி வாசகம் இருக்கு, இந்திய மக்களை நாம் இறையாண்மையுடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்ற வாசகங்கள் அடங்கியது முகப்புரை, பிரியாமல் சொல்றோம். அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சட்ட ஆலோசகர், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் பி.என். ராவ். எம்.என். ராய்னு ஒரு பேர் வரும், இந்திய பொதுவுடைமை கட்சி. அது இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் வேணும்னு சொன்ன ஒரு தனிநபர் கேட்கும்போது எம்.என். ராய்னு சொல்றோம். இதே நிர்ணய சபைக்கு சட்ட ஆலோசகர் யாரு? பி.என். ராவ். இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைக்க உருவாக்கப்பட்ட குழுக்கள் ரொம்ப ஒரு முக்கியமான குழுவாக இருக்கக்கூடியதுன்னா வரைவு குழு. நிறைய பெரிய குழுக்களும் சிறிய குழு உருவாக்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குழு எதுனா வரைவு குழு என்று சொல்ல டிராப்டிங் கமிட்டி. டிராப்டிங் கமிட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ண? 47 ஆகஸ்ட் 29. இந்த வரைவு குழு தலைவராக பொறுப்பேற்றாரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். வரைவு தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். மொத்தம் இவரை சேர்த்து 7 பேர் இந்த வரைவுக்குழு உறுப்பினராக இருக்காங்க. தலைவர் அம்பேத்கர். அப்ப அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் பங்கேற்று அந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கிறாங்க. இறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசாங்கத்தால் இந்திய அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. இதுதான் இந்த தினத்துக்காக இந்த அரசியலமைப்பு வரலாறு மேலோட்டமா பார்த்தோம். இந்த நவம்பர் 26, 49 என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26 தான் நாம் தேசிய சட்ட தினம் என்றும் இந்திய அரசியலமைப்பு தினம் என்றும் சொல்றோம். அதாவது நேஷனல் லா டே அல்லது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நவம்பர் 26 கேட்பாங்க. தேசிய சட்ட தினம்
அல்லது இந்திய அரசியலமைப்பு தினம் என்று அழைக்கப்படக்கூடியது என் அனுசரிப்பு தினம் நவம்பர் 26. அந்த நவம்பர் என்ன தினம்? ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் 1949 நவம்பர் 26. 49 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலேயே குடியுரிமை, தேர்தல், தற்காலிக பார்லமெண்ட் வாய்ஸ் உடனடியாக அமலுக்கு வந்தது. இருந்தாலும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்த நாள் எப்படின்னா 1950 ஜனவரி 25. இதை நம்ம குடியரசு நாளாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்ப இந்திய அரசியல் சட்டம் இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை நவம்பர் 26. அந்த தினம்தான் தேசிய சட்ட தினம், இந்திய அரசியல் தினம் என்று அழைக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது, இந்திய மக்கள் கொண்டாடப்படுகிறது. எந்த ஆண்டிலிருந்து இந்த தேசிய சட்ட தினம் அனுசரிக்கப்படுகிறது? 2015 முதல் இந்த தேசிய சட்ட தினம், இந்திய அரசியல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இப்போ 2015, இப்போ பார்த்தீங்கன்னா 2024. ஓகேங்களா? இன்று நவம்பர் 26 வரலாற்றில் அந்த தினத்துக்கான அந்த வரலாறை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.